ஐயோ பார்கவிக்கு என்னாச்சு? கொலைவெறியோடு அடித்த அறிவுக்கரசி. எதிர்நீச்சல் சீரியல் இன்றைக்கான எபிசோடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதிர்நீச்சல் சீரியலில் நேற்றைய எபிசோடில் தர்ஷன் பார்கவியிடம் பேசி கொண்டிருப்பதை பார்த்த அன்புக்கரசி அவர்களை ரூமில் வைத்து பூட்டி விடுறாங்க. இந்த தகவல் தெரிந்து வந்த அறிவுக்கரசி வீட்டுக்கு வந்ததுமே வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கிறான். அப்போது ஜனனி வீட்டிற்கு வர ஜனனியின் கழுத்தை பிடிச்சு பெரிய ரகலை செய்கிறாங்க. பார்கவி தர்ஷனை 2 பேரின் காலை உடைக்க வேண்டும், குணசேகரன் வரட்டும் 2ல் 1 பார்த்துலான்னு கோபத்தோடு இருக்கிறாங்க. சூப்பரான ஒரு தரமான சம்பவத்தை ஜனனி செய்திருக்கிறாங்க. அதாவது ஜனனி சார்லதா வழக்கறிஞருக்கு ஃபோன் செய்து வீட்டில் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு பதற்றப்பட்ட சார்லதா எதுக்கு தர்ஷன் இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை எல்லாம் பண்ணுறான், இந்த விஷயம் மட்டும் பெருசாச்சுன்னா நம்மளுடைய வழக்கு அது சிக்கலாக மாறிடும், இதனால் பிரச்சனை பெரிதாகும், நீங்கள் போலீஸில் கூப்பிட்டு தான் சரின்னு சொல்கிறாங்க. இதற்கு இந்த விஷயம் குணசேகரன் காதுக்கு வர அவங்க வீட்டுக்கு வராங்க. குணசேகரனை பார்த்த அறிவுக்கரசி, மாமா அந்த தர்ஷன் பையன் நம்மளை நம்ப வச்சு ஏமாத்துட்டான், அவன் நல்லவன் மாதிரி அன்புக்கரசியை கல்யாணம் பண்ணியிருக்கிறான் என்று சொல்லும்போது எனக்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் அது உண்மை கிடையாது, இவங்களுக்கு ஏதோ திட்டத்தை போட்டிருக்கிறாங்க, அந்த பாட்டுக்காரன் மகளின் கதையை முடிக்க வேணும். உடனே குணசேகரன் கதவை திறங்க சொல்ல கதவை திறக்கும் அறிவுக்கரசினி தர்ஷினியை வெளியே இழுத்து அடின்னு அடிக்கிறாங்க. பின்பு பார்கவினுடைய கழுத்து கையெல்லாம் வைத்து அடிக்கிறாங்க. அப்போது ஜனனி நந்தினி இருவருமே ஓடி வந்து அறிவுக்கரசியை தடுத்து ஜனனி காப்பாற்றுறாங்க. ஏன் அறிவுக்கரசி, இதுக்கு மேலே பார்கவி மேலே கையை வச்ச அவ்வளோதான், நந்தினி அக்கா போலீஸுக்கு ஃபோன் போடுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே கதிர் இந்த பார்கவியை கொன்று போட்டாதான் இந்த குடும்பமே நிம்மதியாக இருக்கும்னு சொல்லி அவனை அடிக்க பாயிறாங்க. இப்போது நந்தினி ஓடி வந்து, நீ எல்லாம் மனுஷனா, அந்த பொண்ணோட அப்பனை கொன்ன, இப்போ அந்த பொண்ணையும் கொன்னதான் உன் ஆத்திரம் அடங்குமான்னு இன்னும் எத்தனை பேரை பழிவாங்க போகிறேன் என்று பேச கதிர் நந்தினியை அடிக்கிறாங்க. உடனே போலீஸுக்கு ஃபோன் செய்யும் ஜனனி பார்கவி வீட்டில் இருக்கிறாங்க, டார்ச்சர் செய்கிறாங்க சொல்ல உடனே போலீஸ் வீட்டுக்கு வராங்க. அப்போது ஜனனி பார்கவியை ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க சார் என்கிறாங்க. இதை கேட்டு கோவப்பட்ட போலீஸார், என்னம்மா சும்மா இருக்க முடியாதா, அந்த பொண்ணு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு உங்கள் எல்லாருமே தூக்கி உள்ளே வச்சிருவேன்னு சொல்ல, மேலும் மாடிக்கு யாரும் போகக்கூடாது, அதை மீறி போனால் அவ்வளோதான் எச்சரித்து செல்கிறாங்க. இதனடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கான எபிசோடில் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.